வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மற்றும் ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் அவரின் உரை இடம்பெறும். குடியரசுத் தலைவர் உரையின் பிராந்திய மொழியாக்கம் இன்றிரவு 9:30 மணிக்கு ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லி செங்கோட்டையில் நடைபெறும் 79வது சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியேற்றி நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். நயா பாரத் புதிய பாரதம் என்ற கருப்பொருள் அடிப்படையில் இவ்வாண்டின் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. சுதந்திர தின விழா அழைப்பிதழில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி சின்னம் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் செனாப் ரயில் பாலத்தின் படம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நாளை நடைபெறும் சுதந்திர தின விழாவில் காலை 9:05 மணிக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். விழாவை முன்னிட்டு கடற்கரை சாலையோர பகுதிகளில் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரிவினை கொடூரங்களின் நினைவாக புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள கைவினை கிராம வளாகத்தில் இந்திரா காந்தி தேசிய கலை மையம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு செயலர் திரு ஜெயந்தகுமார் ரே, ஸ்ரீ அரபிந்தோ மையத்தின் இயக்குனர் டாக்டர் வி ஆனந்த ரெட்டி, பாரத் சக்தியின் இயக்குனர் டாக்டர் பெலு மெஹரா, கலை மையத்தின் பிராந்திய இயக்குனர் திரு சுமித் தேய் உள்ளிட்டோர் உரையாற்றினர். நிகழ்ச்சியில் இந்தியா பிரிவினை தொடர்பான டிஜிட்டல் கண்காட்சியும் இடம்பெற்றது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நடைபெற்ற மாஸ்டர்ஸ் அளவிலான வலுத்தூக்கும் போட்டியின் 93 கிலோ எடை பிரிவில் புதுச்சேரியின் மகேந்திரன் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். எக்யூப்ட் 50 வயது பிரிவில் லிங்கேசன் வெள்ளிப் பதக்கமும் 60 வயது பிரிவில் ஆரோக்கியதாஸ் வெண்கலப் பதக்கமும் வென்றுள்ளனர். மகளிர் 40 வயது பிரிவில் அகிலாண்டேஸ்வரி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.